இன்னைக்கு வந்து நான் எங்கள் அக்கா வீட்டுக்கு வந்திருக்கேன். ஆக்சுவலாக காய் வாங்கணும் அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க. சரி எங்கள் அக்காவை கூப்பிட்டு வாடி காய் வாங்க போகலாம் அப்படின்னு கூப்பிட்டேன். எங்கள் அக்கா சொன்னா காய் தானே வேணும், நான் தரேன் உனக்கு அப்படின்னா. என்னடி வீட்டில் ஏதாவது வச்சிருக்கியா எக்ஸ்ட்ரா குடுறி அப்படின்னேன். இல்லை மாடிக்கு வா அப்படின்னா. சரி மாடிக்கு வந்தால் என்னடா காய் இருக்குமான்னு பார்த்தா மாடியில் வந்து சேப்பங்கிழங்கு போட்டிருக்கலாம். அதை வந்து இன்னைக்கு அறுவடை செய்ய போகிறேன் அப்படின்னா. சரி ஓகே, நமக்கு காய் வேணும் அவ்வளோதானே, சரி குடுறி அப்படின்ட்டேன். இப்போ வந்து எங்கள் அக்கா வந்து இந்த சேப்பங்கிழங்கை இப்போ வந்து அறுவடை செய்ய போகிறோம். சரி அதை ஒரு வீடியோ எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம எடுக்க போகிறோம். சேப்பங்கிழங்கு நல்லா காஞ்சிடுச்சு. இது பாருங்க, இப்படி நல்லா காயணும். காஞ்சிடுச்சுன்னா கீழே நல்லா சேப்பங்கிழங்கு வந்துடுச்சுன்னு அர்த்தம். செடியில் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒன்று ஒன்றா இப்போ எடுக்கிறோம். இந்த பாருங்க, இதில் நிறைய உரம் போட்டு வச்சிருக்கா பாருங்களேன், முட்டைலாம் இருக்கு. சேப்பங்கிழங்கு வாவ், இன்னைக்கு சேப்பங்கிழங்கு வறுவல் தான் எங்க வீட்டுல. வாவ் சூப்பரா இருக்கு பாருங்க சேப்பங்கிழங்கு. ஐயோ இந்த மாதிரி நான் சாப்பிட்டதே கிடையாதுங்க. இப்போ இதை எடுத்துட்டோம். இதை உடனே சாப்பிடக்கூடாது. இது குறைஞ்சது ஒரு வாரமாவது அப்படியே வச்சு தான் சாப்பிடணும். இப்போ உடனே சாப்பிடக்கூடாது. இப்போ சமைக்க கூடாதா? இதை முன்னாடி இப்படி சொல்லிட்ட. மாடி தோட்டத்தில் அப்படிதான் கிழங்கு மட்டும் அரிக்குவாங்கல்ல. ஓ கிழங்கு அரிக்குமா பாருங்க. எல்லாத்தையும் எடுத்தாச்சு. வாவ் சேப்பங்கிழங்கு. இப்போ இதை எடுத்துட்டு உடனே சாப்பிடக்கூடாதாங்க. அதாவது சில சமயம் அரிக்கும் அப்படிலாம் சொல்றாங்க பார்த்தீங்களா. அப்போ என்னன்னாலும் இந்த மாதிரி இதை பிடிங்கி எடுத்துட்டு ஒரு வாரம் ஒரு 4-5 நாள் கழிச்சு சாப்பிடலாம். அப்படி பண்ணா அரிக்காது அப்படின்றா. நான் இன்னைக்கு காய் வேணும்னா இன்னொரு 4 நாள் கதையை சொல்லிட்டு இருக்கா. சரி பரவாயில்ல, நமக்கு ஓசியில் கிடைச்சா சந்தோஷம் தானே. ஸோ இவ்வளோ கிழங்கு ஆனால் ஃப்ரெஷ்ஷாக பாருங்களேன். இந்த மாதிரி இருக்குதுன்னா ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் இலையெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது தேவி. இல்லை எல்லாம் அது வளர்ந்துச்சு, காய் வந்துருக்குங்க. ஓ காய் வந்துடுச்சு. இன்னும் கூட இருக்குமா இதில்? சரி தேடி பார்ப்போம் உள்ளே இருக்கா இல்லையான்னு. நிறைய உரங்க, முட்டைலாம் இருக்குங்க. முட்டை தோல் எல்லாமே இருக்குது. அப்பா வெங்காயத்தோல், தக்காளி தோல், எல்லா தோலுமே இதில் போட்டு வச்சுருக்கான். எடுத்து கையை விட்டு பாருண்டி, ஒன்னோட வந்து பேர். ஏய் ஆமாம், இதோ வந்துச்சுடி. ஏய் இங்க பாருங்க, என் கைக்கு ஒண்ணு கடிச்சிச்சு குட்டியா. உள்ள இருக்குங்க, நிறைய இருக்குங்க உள்ள. ஆனா ஸ்ட்ராங்கா இருக்குடி இது. ஃபுல்லா பயங்கர ஸ்ட்ராங். ஆமா ஐயோ உள்ள இல்லாத பறிக்காது. அதுல இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படியே செடி வளர்த்து. எப்படி தெரியும்? இருக்குதுடி, அதான் சொல்றேனே, இதோ இருக்கே. காஞ்சிருக்கு. கொஞ்சம் தண்ணியை கொஞ்சம் ஊற்றி எடுத்துட்டு வந்துடும். அது உள்ள இருக்கு காய். அதான் தெரியுது, மேலேயே தெரியுது பாரு காய். நல்லா பெருசா இருக்குங்க. ஐயா அம்மா அச்சச்சோ எங்க போச்சு? உள்ளே தான் அதோ இருக்கு பாருங்க. நான் எடுத்த காய் ஆனா உள்ள நிறைய இருக்கு தேவி. ஆனா வந்து இதை நம்ம நல்லா இது பண்ணிக்கணும். ஆமாடி, நம்மள கீழே நல்லா உட்காந்து. ஏய் பெருசா இருக்கு தேவி இதுல. ஆனா நல்ல ஸ்ட்ராங்கா இருக்குங்க உள்ள. ஆனா நம்ம ஈஸியா காய் வாங்கிடுறோங்க. ஆனா அதை எடுக்கிறதுக்கு பாருங்க எவ்வளவு பாடுபட வேண்டியதா இருக்கு. செம்ம காய்ங்க. இதுல போய் காய் இல்லைன்னு இந்த பார், இவ்வளவு பெரிய காய் பாருங்களேன். அழகா இருக்கு. நம்ம வீட்டுல காய்ச்சாலே ஒரு அழகுதான் இல்ல. அதுவும் இல்லாம ஃப்ரெஷ்ஷா ஒரு மருந்து சேர்க்கலங்க. ஒன்லி அப்படியே பியூருங்க. ஒன்லி வெங்காயம், தக்காளி தோல், பூண்டு தோல், வாழைப்பழம் தோல், அப்புறம் பூ, காஞ்சி போன பூ, முட்டை, எல்லாமே தாங்க உரம். ஸோ இது வந்து ரொம்ப நேச்சுரல். அதாவது என்ன சொல்றது, மருந்து சேர்க்காத. எப்படிங்க கிடைக்கும் நமக்குலாம் மருந்து இல்லாமல்? இந்த மாதிரி யாராவது கொடுத்தாதான் உண்டு. பாருங்க எவ்வளோ கிடச்சிருக்கு. இதில் ஒன்று தான் நான் நட்டு வச்சேன். ஒரே ஒரு கருணக்கிழங்கு மட்டும்தான், சேப்பங்கிழங்கு மட்டும்தான் கடையில் இருந்ததுன்னு வாங்கிட்டு வந்தேன். ஆனால் எல்லாத்துக்கும் பொறுமை வேணுங்க கொஞ்சம். அது இருந்துச்சுன்னா நம்ம இந்த பாருங்க இங்கே ஒரு காய் சேப்பங்கிழங்கு. இது வந்து டேஸ்ட் கூட நல்லா இருக்குங்க. ஏன்னா இது இல்லை, அதனால நல்ல மருந்து போடாமல் செய்யறதால நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இப்போலாம் நிறைய நோய்ங்க, எங்கே பாரு இந்த நோய் அந்த நோயின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. அதுக்கு நம்ம இந்த மாதிரி வீட்டில், அதாவது நிறைய பண்ண வேணாம். இந்த மாதிரி சேப்பங்கிழங்கு, கருணக்கிழங்கு, இந்த மாதிரி உருளைக்கிழங்கு போடலாம். இன்னும் நான் போடலை. பீட்ரூட் போட்டிருக்கேன், அது எப்படின்னு தெரியல. இப்போதான் ஃபர்ஸ்ட் வாட்டி நான் பீட்ரூட் போட்டிருக்கேன். அதை எடுக்கும்போது பார்க்கலாம். ஏதாவது ஒரு காயை போட்டுக்கலாங்க. நமக்கு ஏதாவது ஒரு காயை போட்டு அதை நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். இது பண்ணி இந்த பக்கம் இதுக்கப்புறம் திருப்பி இதே மண்ணில் போடுவீங்க. மண்ணை திரும்பி உண்டான நட்டு வச்சா திரும்பி வந்துடும். ஆனால் இதான் நடந்துமா இல்லை வேற ஏதாவது நடலாமா? அதெல்லாம் நட்டுக்கலாம். ஏன் நட்டல சேப்பங்கிழங்கு தான் நட்டுருக்கேன்.
நல்லா பார்த்துக்கோ, வேற ஏதாவது இருக்க போகுது extra. அடுத்து என்ன பண்ணணும், இதை கழுவிட்டு பார்க்கலாம். ஆ, ஒன்று ஒன்றா எடுத்து தண்ணியில் போடலாம். செடியெல்லாம் எடுத்துடலாம்ல, கட் பண்ணிடலாம்ல. எடுத்துட்டு கழுவலாம், கழுவிட்டு எடுக்கலாம். ஆமாடி, இதெல்லாம் தண்ணியில் போட்டு இந்த மாதிரி தான் விவசாயம் பண்ணுறாங்க போலங்க. ஒன்று ஒன்றா எடுத்துக்கலாம். ஆனால் இன்ட்ரெஸ்ட் இருக்கணுங்க, இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நம்ம தோட்டம் வைக்கலாம். ஆனால் அதுவும் ஒன்றுங்க, நம்மளால முடிஞ்சதுன்னா பண்ணுங்க, முடியலன்னா தயவு செஞ்சு செடியெல்லாம் காய வைக்காதீங்க, அது பாவம் வேற. பிச்சு எடுத்து போட்டு இதெல்லாம் கூட எடுத்துடணும்லடி. எடுத்து விதையெல்லாம் எடுத்துட்டு அப்படி வரணும். கிழங்கு மட்டும் வைத்து அது வர வச்சு. இது வேஸ்ட் தானே இது? வேஸ்ட். இந்த பிச்சு அது போட்டு இதெல்லாம் பிச்சு அதுக்கப்புறம் திருப்பி தண்ணியில் போடணும்ல இதை. கழுவுனா நல்லா இருக்கும். ஆமாம் ஆமாம், மண்ணா இருக்கு, அதெல்லாம் வேஸ்ட் வளரும். பாருங்க சின்ன தொட்டியில். ஆமாடி, அழகா இது இருக்கா, இதை அப்படியே எடுத்து அப்படியே அவ்வளோதான். அழகா நமக்கு மஞ்சள் மாதிரி தெரியுது தேவி இது பார்க்கறதுக்கு. மஞ்சள் மஞ்சள் தான் இருக்கும். மஞ்சளும் இப்படி தாங்க இருக்கும். நான் மஞ்சள் பார்த்துருக்கேன், பட் இது பார்த்ததில்ல. நல்லா வேர் பார்த்தீங்களா எவ்வளோ இதுவாக இருக்குது, நிறைய வேர். இதெல்லாம் எடுத்துட்டு நமக்கு பராமரித்து நம்ம சமைக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வேரெல்லாம் எடுத்துட்டு இதெல்லாம் டஸ்ட்டு இதெல்லாம் தூக்கி போட்டுருவோம். இதெல்லாம் செடி போட்டுருவோம். பண்ணுவோம். எவ்வளோ ஆயிட்டு வந்துருக்கு எவ்வளோண்ணா? என்னடி ஒரு வாட்டி வந்து இது தம்மா தூண்டு எவ்வளோ வந்திருக்கு பார். பாருங்க அப்படி. ஆனால் கொஞ்சம் வேலைங்க, ஈஸி கிடையாதுங்க. நான் நினைச்சேன் ரொம்ப ஈஸி. அதான் ஏதாவது இங்கே பாருங்களேன், நான் நினைச்சேன் ஒரு 20 ரூபா கொடுத்தா கிடைக்க போகுது, அதுக்கு நம்ம இவ்வளோ கஷ்டப்படணுமா அப்படின்னு நம்ம நினைக்கலாம். என்ன மாதிரி ஆளுங்களாம் நினைப்பீங்க. பட் நம்ம சுத்தமாக வேணும். நமக்கு ஒரு இது தானே ஆரோக்கியமான உணவு. நம்ம என்னங்க இதெல்லாம் பாடுபட்டு தாங்க ஆகணும். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செடி, அதாவது இந்த மாதிரி ஏதாவது ஒன்று, கீரை கூட போடலாம். ஏடி கீரை போடல? கீரை போட்டு இடம் இல்லை. ஓ மை காட், அடுத்த வாட்டி போட்டிருக்கீரையா. இதுதான் இன்னைக்கு நாங்கள் அறுவடை பண்ண சேப்பங்கிழங்கு. இதை சமைச்சு இப்போ நம்ம, அதாவது ஒரு 4 days கழித்து நம்ம சமைச்சு சாப்பிட்லாங்க. ஓகே, இதுதான் அந்த சேப்பங்கிழங்கு. எப்படியும் ஒரு 1/2 kg வரும் இல்லதி? 1/2 kg இருக்கும். 1/2 kg இருக்கும். ஸோ அடுத்த வாட்டி இன்னும் நிறைய அறுவடை பண்ணி நிறைய சேப்பங்கிழங்கு. ஆமாம், அந்த சைடு ஒரு வச்சுருக்கோம். ஸோ அது வந்து அடுத்த அறுவடைக்கு அது இந்த அறுவடைக்கு இது எடுத்துக்கலாம். ஆமாங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். சேப்பங்கிழங்கு எடுத்துகிட்டு போயிடல, இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணோம்ல நம்ம வீட்டுக்கு தான். ஓகேடி, பாய்.